திருவிழாவில் வெளிவீதிக்குள்ளே தெல்லியூர் மகாராணி தீமைகளை அழிப்பு பதுமகோமலையினுடைய அடியெடுத்து வரக்கூடிய அந்த தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்க பெருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தினுடைய முன்றல்ல இருக்கிறோம். இன்றைக்கு தெல்லிப்பளை துர்க்கையம்பாளுடைய மகோத்சவ பெருவிழாவினுடைய தேர் திருவிழாவில் இணைஞ்சிருக்கிறோம். பல லட்சம் பக்தர்கள் புடைசூழ நின்று அம்பாளினுடைய ரதம் வெளிவீதிக்குள்ளே நகர்ந்து கொண்டு வருகிறது. அற்புதமான முறையிலே அம்பாளினுடைய ரதத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. வருகை தந்திருக்கிறோம். நிறைய விடயங்கள் நடந்திருக்கிறது. நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொண்டு வாரதும், தீச்சட்டிகளை ஏந்தி கொண்டு வாரதும், அது மட்டுமல்லாது காவடிகளை எடுத்து வரக்கூடிய பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக பல்வேறுபட்ட அற்புதங்கள் நிறைந்த தெல்லியூர் மகாராணியினுடைய அந்த ரத உற்சவத்தை காண்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். அந்த விடயத்தை உங்கள்கிட்டையும் பகிர்ந்திருக்கிறேன். இந்த காணொலியை புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. யாராவது எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போவோம். என்னென்ன விடயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக் கொள்ளலாம். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தெல்லிப்பளை துர்க்கையம்மனினுடைய மகோத்சவ பெருவிழாவினுடைய தேர் திருவிழாக்கள் இன்னும் சொற்ப வேளையிலே இடம்பெறப் போகிறது. அற்புதமான அம்பாளினுடைய ரதம் இன்னும் சொற்ப நேரத்திலே நகரப் போகிறது. அம்பாளினுடைய பக்த அடியார்கள், தீச்சட்டியினை ஏந்தி இருக்கக்கூடிய பெண்கள், கண் கவர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அதிசயங்கள் நிறைந்த இந்த அற்புதமான அம்பாளினுடைய ராஜகோபுரத்தினுடைய முன்றலிலே திரண்டு நிற்கக்கூடிய பல லட்சம் பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான முறையிலே தேங்காய்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாளினுடைய ரதம் நகர ஆரம்பிக்கிற போது இந்த தேங்காய்களை எல்லாம் உடைத்து பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் நிகழப்போகிறது. தெல்லிப்பளை தெல்லியூர் மகாராணியினுடைய ரத உற்சவம் இன்னும் சொற்ப வேளையிலே இடம்பெறப் போகிறது. பக்த அடியார்கள் எதிர்பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறார்கள். என்ன அதிசயம், எத்தனை அதிசயம், எப்படிப்பட்ட அதிசயம்! தெல்லியூரிலே தெல்லிப்பளை என்று சொல்லக்கூடிய இடத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். அத்தனை மக்களுக்கும் செழித்து விளங்குவதற்கு அம்பாள் அருள் பாலிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அம்பாளினுடைய புகழையும் அம்பாளினுடைய நாமத்தையும் வாயிலே உச்சரிக்கிற பக்தர்களை பார்க்கிறோம். மெய்சிலிருக்கிறது. அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியதாக இன்றைக்கு ரத உற்சவம் மிக சிறப்பாக இடம்பெறப் போகிறது. இத்தனை லட்சம் பக்தர்கள் முன்னாலே அம்பாள் தாலாட்டோடு வரப்போகிறாள். மேள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. நாதஸ்வர இசையும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. புகைகள் கிளப்பிக் கொண்டிருக்கிறது. தீச்சட்டி ஏந்தி வரக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். அடியெடுத்து வரக்கூடிய பக்தர்களை பார்க்கிறோம். இப்படியாக இன்றைக்கு தெல்லிப்பளையிலே இருக்கக்கூடிய அம்பாளினுடைய ரதம் மிக பிரமாண்டமாக நகரப்போகிறது. உண்மையை சொல்ல போனால் தெல்லிப்பளையிலே பிரமாண்டம் காட்டிய ரதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட பக்தர்கள் புடை சூழ்ந்து நிற்கிறார்கள். அம்பாளினுடைய ரதம் மெதுமெதுவாக நகர ஆரம்பிக்க போகிறது. மேளங்கள் எல்லாம் முழங்க போகிறது. வானமும் வழிவிட்டு காத்துக்கள் வீசி வரவேற்க போகிறது. அம்பாளினுடைய அருளாலே இத்தனையும் இந்த மண்ணிலே செழித்திருக்கிறது என்றால் அந்த துர்க்கையம்மனின் அருள்தான் என்கிறார்கள். அப்பேற்பட்ட தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளினுடைய ரத உற்சவத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். அம்பாளினுடைய ரதம் நகர ஆரம்பிக்க போகிறது. பக்தர்கள் தேங்காய்கள் உடைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எத்தனை தேங்காய்கள் நிலத்திலே பட்டு தெரிக்கிறது என்று பாருங்கள். நன்மைகளை பெருக்கி தீமைகளை அழிக்கப் போகிறாள். ரத உற்சவம் என்பது அழித்தல் தொழிலை குறிப்பதாக கூறுகிறார்கள். நன்மைகளை இந்த மண்ணுக்கு அழித்து தீமைகளை அழிக்கப் போகிறாள் என்று சொல்லுகிறார்கள். அம்பாளினுடைய ரதம் நகர்வதற்கான அந்த அற்புதமான நேரத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் தேங்காய்களை உடைத்து
வைத்து அம்பாளினுடைய ரதத்தை நகர்வதற்காக வழிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு மெய்சிலிருக்கின்ற வகையிலும் இருக்கிறது. பார்ப்போரை வியப்பிலும் பிரமிப்பிலும் ஆழ்த்துகின்ற இந்த அம்பாளினுடைய அருள்தான் எல்லா மண்ணிலுமே செழித்திருக்கிறது என்று நினைக்கிறோம். அந்த வகையிலே தேங்காய்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். அற்புதமாக ரதமினி நகர ஆரம்பிக்க போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். நகருகிற போது இருக்கின்ற அந்த மேள முழக்கங்கள் எல்லாம் இந்த உலகையே வெட்டி பிளக்கப் போகிறது. அந்த அளவிற்கு இருக்கின்ற அம்பாளினுடைய அருளை நாங்கள் பார்க்க போகின்றோம். அற்புதங்களை பார்க்க போகிறோம். அதிசயங்களை பார்க்க போகிறோம். இத்தனையும் நிறைந்ததாகத்தான் தெல்லிப்பளை துர்க்கையம்மனுடைய இன்றைய ரத உற்சவம் வெளி வீதிக்குள்ளே வலம் வரப்போகிறது. ஆறுதல் தந்தம்மை காப்பாயே இம்மாநிலத்தில் நீதானே எங்கள் துர்க்கை தாய்தானே அம்மா அம்மா தாயே ஆறுதல் தந்தம்மை காப்பாயே இங்கே நாம் படும் வேதனைகள் எல்லாம் உனக்கு தெரியாதோ எல்லாம் நீயே அறிந்திருந்தும் ஏனோ அம்மை வாட்டுகின்றாய் அம்மா அம்மா தாயே ஆறுதல் தந்தம்மை காப்பாயே. தெல்லியூர் மகாராணியின் ரதம் நகர ஆரம்பித்திருக்கிறது. இருப்பிடத்தை விட்டு மெதுவாக நகர ஆரம்பித்திருக்கிறது. வடத்தை பிடித்து அரோகரா அரோகரா என பக்தர்கள் மெதுவாக அந்த ரதத்தை இழுக்கிறார்கள். அற்புதமாக அம்பாள் தேரேறி ஆடி வருகின்ற அழகை பார்க்கிறோம். அம்மனினுடைய இந்த அழகை பார்க்கிற போது இந்த உலகத்தை ரட்சித்து நிற்கின்ற காத்து நிற்கின்ற அந்த அருள் நிறைந்த துர்க்கை அம்மனினுடைய அற்புதத்தை பாருங்கள். அசைந்தாடி வரும் அழகை பாருங்கள். தென்றல் கூட தோற்று போகும் அம்மன் அசைந்தாடும் அழகை பார்த்து என்றால் எத்தனை அற்புதம், எவ்வளவு அற்புதம். எத்தனை பக்தர்கள் புடை சூழ்ந்திருக்கிறார்கள். ராஜகோபுரத்தினுடைய முன்றலை ரதம் நெருங்கி தாண்டி கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கிறது அந்த ராஜகோபுரத்தோடு ரதம் நகருகிற போது அந்த அழகை பாருங்கள். எப்படி இருக்கிறது, எத்தனை அழகு தெரியுமா. இத்தனை அழகுகளையும் வர்ணிப்பதற்கும் அந்த அம்மானினுடைய அருளை பேசுவதற்கும் இன்றைக்கு எனக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு அம்மனினுடைய அருள் இருந்திருந்தால் இத்தனை வாய்ப்புகளை அந்த துர்க்கையம்பாள் எங்களுக்கு உருவாக்கி இருப்பாள். ரத உற்சவம் மெதுவாக வெளிவீதிக்குள்ளே நகர ஆரம்பித்திருக்கிறது. பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்தோடு செல்கிறார்கள். தேருக்கு பின்னாலே அடியெடுத்து வரக்கூடிய பக்தர்களை பார்க்கிறோம். தீச்சட்டி ஏந்தி வரக்கூடியவர்களை பார்க்கிறோம். காவடிகளும் வந்து கொண்டிருக்கிறது. அற்புதமாக ரதம் வெளிவீதிக்குள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிறது. பெருமளவு பக்தர்கள் குழுவில் இருப்பதன் காரணமாக உங்களுடைய ஆபரணங்கள், உடைமைகள் என்பவற்றை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தெளிவுகளை போலீசார் கேட்டுக்கொள்கின்றார்கள். பெருமளவு பக்தர்கள் குழுவில் இருப்பதன் காரணமாக உங்களுடைய
எல்லாம் வல்ல துர்க்கி அம்பாளுடைய பாதம் பணிந்து ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார்கள் மற்றும் அந்தன பெருந்தர்கள், ஆலய நிர்வாகினர், அம்பிகையினுடைய மேலாடியவர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தெல்லி நகரிலே அருள் பாலிக்கும் துர்க்கி அம்பாளுக்கு ரத உற்சவம், ஐந்தொழிலே அழித்தலை குறிப்பது ரத உற்சவம், படைத்தல் கொடியேற்றம், வாகன திருவிழா காத்தல், அழித்தல் ரத உற்சவம், தீர்த்தம் பாவங்களை அழிப்பதும் மாலையிலே நடக்கின்ற ஐந்தொழில் உற்சவத்திலே அருளுகின்ற நிலையும் ஐந்தொழில்கள் எங்களுடைய முன்னோர்களால் வழிகாட்டப்பட்டு எல்லா சைவ ஆலயங்களிலேயும் சைவ ஆகமப்படி பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒன்று. இந்த துர்க்கி அம்பாளுக்கென்று சில சிறப்புகள் உண்டு. கந்த புராணத்திலே சொல்லப்படுகின்றது, சூரபத்மன் தமிழ் மன்னன், சூரபத்மனை போல 1008 அண்டங்களை 108 யுகங்கள் இந்த பூமியில் இருந்து இதற்கு முன்னர் ஆண்டவர்களும் இல்லை, இனியும் ஆளக்கூடிய அளவுக்கு தவ வலிமை பெற்றவர்களும் யாரும் இல்லை. சூரபத்மன் இந்த பூமியிலே மகேந்திரபுரியை தன்னுடைய தலைநகராக கொண்டு 1008 அண்டங்களிலே ஆட்சி புரிந்தார். அந்த சூரபத்மனுடைய மனைவி பதும கோமலையினுடைய அந்தப்புறத்தின் காவல்காரியாக இருந்தவர் துர்க்கி அம்பாள். இந்த துர்க்கி அம்பாள் சூரபத்மன் காலத்தில் வாழ்ந்த ஒரு அந்தப்புற காவல்காரியாக இருந்தாலும் படை தளபதி, வீர சூரங்கள் நிறைந்தவள், மிகவும் வலிமையான 16 அசுரர்களை, சும்ப நிசும்பன் உட்பட 16 அசுரர்களை வதம் செய்து, மகிஷாசுரனை வதம் செய்து மகிஷாசுர மர்க்கனி என்று அழைக்கப்படுகின்றாள். தீமைகளை அழிப்பதிலும் நன்மைகளை பக்தர்களுக்கு கொடுப்பதிலும் துர்க்கி அம்பாளுக்கு நிகர் வேறு இல்லை. ராகுதேவன் தன்னுடைய துன்பம் நீங்க செவ்வாய்க்கிழமையிலே விரதமிருந்து வழிபட்டு செவ்வாய்க்கிழமை துர்க்கி அம்பாளின் அருள் பெற்றார். செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வழிபடுகின்ற துர்க்கையினுடைய பக்தர்களை ராகுதேவன் தன்னுடைய காலத்திலே கொடுக்க வேண்டிய துன்பங்களை கொடுக்காமல் மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கின்றார். இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பு, 7 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அன்னையை வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகின்றது. 9 செவ்வாய் தொடர்ந்து வழிபட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. பூர்த்தி செய்ய தொடக்கம் முடிவு முக்கியமானது. செவ்வாய்க்கிழமை விரதம் ஆடி செவ்வாயிலே ஆரம்பிக்க வேண்டியது. 7 வருடங்கள் கடைபிடித்து பூர்த்தி செய்யலாம். 7 செவ்வாய் விரதம் இருப்பவர்கள் 7வது செவ்வாய் ஆலயத்திலே வந்து பானை வைத்து பால் விட்டு பொங்கி அந்த சர்க்கரை சாதம், நெய்விட்ட சர்க்கரை சாதத்தை அன்னைக்கு படைத்து வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டால் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவது ஆலய வரலாறு. பலருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. அவ்வாறு 9 கிழமை பிள்ளை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் என்று வழிபட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. பல்லாயிரம் பக்தர்களுக்கு அருள் புரியும் அன்னை துர்க்கை இன்று தேரேறி வந்து பக்தர்களின் பாவங்களையும் பகைகளையும் தீமைகளையும் அளிக்கின்றாள். காலத்தால் வந்த வகை, பிறப்பால் வந்த வகை, குறைகளால் வந்த வகை, நோய்களால் வந்த வகை, கெட்ட பகைகள் ஆகிய 5 பகைகளை அழித்து முற்பிறவியால் முன்னோர்களால் வரும் துன்பவீரங்கள் நீக்கி இப்பிறவியிலே நாங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல துர்க்கை அன்னையுடைய பாதம் பணிந்து வணங்கி அன்னை இருப்பிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். நேரே எல்லோரும் அன்னையினுடைய ஆலயத்திலே சிறப்பாக அன்னதானம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்னதானத்தையும் கலந்து அன்னையினுடைய அமரத்தை உண்டு உடல் நோய்குடி நீங்கி எல்லோரும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல துர்க்கை அன்னையினுடைய பாதம் பணிந்து ஆட்சியை அமைகிறேன். நன்றி.
அற்புதமான துர்க்கை அம்பாளினுடைய ரத உற்சவம் இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான வேளையிலே பக்த அடியார்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக அடியெடுத்து வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இத்தனையும் சொல்ல போனால் அம்பாளினுடைய மகிமை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியாக பல பக்தர்கள் இதிலே அடியெடுத்து வருவதும் பெண்கள் தேங்காய் ஏந்தி இதிலே செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தீச்சட்டி ஏந்தி வரக்கூடிய பெண் பக்த அடியார்கள் அநேகமான பக்தர்களை பார்க்கிறோம். இப்படியாக அம்பாளினுடைய அந்த அற்புதமான ரத பவனி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ரதம் இப்போது இருப்பிடத்தை நோக்கி நகருகின்ற அந்த அற்புதமான கண்கொள்ளாத அந்த காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அற்புதமாக அம்பாள் வெளிவீதிக்குள்ளே வலம் வந்து இப்போது இருப்பிடத்தை சென்றடைந்திருக்கிறாள். அந்த அம்பாளினுடைய மகிமை சொல்லப்பட வேண்டியவை. அந்த அம்பாள் அற்புதமாக நகர்ந்து வந்து இன்றைக்கு மக்களுக்கு அருள் பாலித்திருக்கிறாள் என்றால் இந்த மக்கள் தெல்லியூர் மகாராணியினுடைய பார்வையிலே இருக்கின்ற இந்த பக்த அடியார்கள் பேறு செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியாக பல்வேறுபட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த இந்த ஆலயத்திலே பல்வேறுபட்ட பக்தர்கள் திரண்டு வருகை தந்து இந்த ரதபவனியினை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்பாளினுடைய ரதபவனியினை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.